நல்ல ஒரு ஹாப்பனிங்காக இருக்கிற ஏரியான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான இடங்கள். ஆக்சுவலாக ஓப்பன் ஸ்பேஸில் ஹியூமிடிட்டி இல்லைன்னா, டெம்பரேச்சர் அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக வாங்க, சின்ன சின்ன பர்ஸ்லாம் பார்த்தீங்களா, 5 திரகம் ஆகலாம். இங்கே பாருங்கள், 5 திரம்ஸு, நல்ல கலர்ஃபுல்லாக வேலைப்பாடுகளோடு கூடிய அழகான பர்ஸு. எத்தனை தொங்குது பார்த்தீங்களா, நல்ல ஜிகி ஜிகி ஜிகின்னு செம்ம சூப்பராக இருக்குது. ஆம்பியன்ஸ் வேறு லெவல். சரிங்களா, இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளார தெரியுதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ளார பாருங்கள், புஃபே, உள்ளார சேர் போட்டிருக்காங்க, உள்ளார ஏசிங்க. ஆனால் நிறைய பேர் வின்டரில் என்ன பண்ணுவாங்க, மேலே அந்த மாடி இருக்குது பாருங்கள், மாடி மாதிரி டெரஸ், அங்கே வந்துடுவாங்க. அங்கே தான் வேடிக்கை பார்க்க முடியும். சரிங்களா, செமையாக இருக்குல்ல? சரி, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்தால் வாங்கிட்டு போகிறதுக்கு துபாய் ஒட்டகத்தில் வேறு கலரு புதுசு புதுசுன்னு அழகாக இருக்குங்க. பூமா 5 திரகம் ஒரு பொருளை கூச்சமே படாமல் 100 திரகம் சொல்லுவாங்க. எனக்கு நல்ல வாசம் வருதுங்க. சாம்பிராணிங்க பார்த்தீங்களா, சாம்பிராணிலே பல வகைகள் இருக்குது. பாருங்க, நல்ல வாசம் வருது. பொஹர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அற்புதமாக இருக்குது. ஏரியாவே ரொம்ப நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. சரிங்களா, ஒரு அற்புதமான சூப்பரான பிக்னிக் போகிற மாதிரியான ஒரு படகு பயணம். ஆனால் இது வந்து ஆர்டிஏனுடைய நார்மல் மெரீன் டிரான்ஸ்போர்ட், நார்மலாக நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி. நிறைய பேர் இங்கே இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பார்த்து சூதனமாக இருக்கணும், இல்லாட்டி ஆட்டையை போட்டுருவாங்க. 5 திரகம் பொருளை 50 திரகம் இல்லை 100 திரகம் விற்றுருவாங்க. வண்டி கிளம்பிடுச்சிங்க. பஸ்ஸில் விண்டோ சீட்டில் உட்கார மாதிரி, இங்கே போட்லேயும் விண்டோ சீட் இருக்குங்க. பேக் சைடில் காமிங்கன்னா ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எங்கே இருக்கேன்னா துபாயில், தேரா துபாய்க்கு பக்கத்தில் பனியா ஸ்ட்ரீட்டில் உள்ள வாட்டர் டாக்ஸி ஸ்டேஷனுங்க. இங்கே தான் தோ வார்ஃபேஜ்னு சொல்லுவாங்க, இந்த மரக்கலன் கப்பல்கள். டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்து இந்த ஈவினிங் டயத்தில் வந்து வின்டரில் இல்லை சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இல்லாத டயத்துலலாம் வந்து இந்த மரக்கலன் கப்பலில் டூரிஸ்ட் போவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். புஃபேயோடு சேர்ந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே உள்ள இந்த ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் டாக்ஸி ஸ்டேஷன், ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் துபாய் வந்து இங்கே வாட்டர் டாக்ஸி ஆப்ரான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பர்துபாயும் தைரா துபாயும் இணைக்கிற அந்த க்ரீக்னு சொல்லுவாங்க. இதை காமிக்கிறேன் பாருங்கள். சூரிய அஸ்தமனம்ங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த க்ரீக்கை இணைக்கிறதுக்காக உள்ள அந்த வாட்டர் டாக்ஸி ஆர்டிஏனுடைய ஆப்ராவை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வாட்டர் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் ஆப்ரான்னு இந்த வர வழியிலே இருந்தது, அங்கே இறங்க முடியல பார்க்கிங்கு. இங்கே பாருங்கள், ப்ராப்பரான வாட்டர் டாக்ஸி துபாய் ஆப்ரான்னு எழுதிருக்கு பாருங்கள். இது வந்து பர்துபாய் அண்ட் தேரா துபாய் 2 துபாயையும் இணைக்கின்ற ஒரு பாலம் இந்த வாட்டர் டாக்ஸிங்க. 2 திரகம் 3 திரகம் தாங்க, அதிகமான காசுலாம் கிடையாது. ரொம்ப அற்புதமான நாமினலான காஸ்ட்டில் இந்த பர்துபாய் தேரா துபாயை கடந்து ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கொடுக்குது. நான் போன தடவை போயிருந்தேன், இந்த தடவை நான் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கே தான் நான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப தூரமாக உள்ளார தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேங்க. ஆக்சுவலாக சரிங்களா, உள்ளார போய் தெரியாமல் ரோட்டில் வந்து நைஃப் ரோட்டில் உள்ளார மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து பயங்கரமான டிராஃபிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வர்றதுக்குள்ளார போதும் ஆகிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. சரிங்களா, இங்கே ஒரு சூப்பரான ஒரு டீ கடை இருக்குங்க. ஒரு ஃப்ரெஷ் மில்க் டீ குடிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அல் ஜா காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை இங்கே வந்து தான் ஃப்ரெஷ் மில்க் டீலாம் குடித்தேன். அதனுடைய பாருங்கள், இங்கே சூப்பரான அல் மஸ்ரஃப் பில்டிங், முராபாத், வசல், நிறைய கட்டடங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஆம்பியன்ஸுங்க. இங்கே சூப்பரான ஆம்பியன்ஸு. மணி இப்போ ஒரு அரவுண்டு 6:30 ஆகுது. இன்னும் சன்செட் ஆகலை. இங்கே பாருங்கள், சன்செட் ஆக முயற்சி பண்ணிகிட்ருக்கு ஆக்சுவலாக. ஓகே காய்ஸ், வாங்க வாட்டர் டாக்ஸி போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிட்டு அப்படியே வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன். போமா, வண்டி கிளம்பிடுச்சிங்க. பஸ்ஸில் விண்டோ சீட்டில் உட்கார மாதிரி, இங்கே போட்லேயும் விண்டோ சீட் இருக்குங்க. பேக் சைடில் காமிக்கிறேன். சரிங்களா, ஒரு
அற்புதமான சூப்பரான பிக்னிக் போகிற மாதிரியான ஒரு படகு பயணம். ஆனால் இது வந்து ஆர்டிஏனுடைய நார்மல் மெரீன் டிரான்ஸ்போர்ட், நார்மலாக நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு 2 தடவை கொடுத்துட்டு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகிறதுங்க பாருங்கள். துபாயினுடைய துபாயினுடைய இந்த அழகான பகுதியிலேருந்து அதர் எண்டு செக்ஷனில் போகிறோம். இது வந்து துபாயினுடைய ஒரு பழமையும் புதுமையும் பிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்க இது. துபாய் வந்து ரூட்டிங் பேக் டு ஓல்டு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ். ஆரம்பத்தில் அந்த முத்து பிடிக்கிறது, மீன்பிடி தொழில், இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ரூட்ஸ் அதுதான். ஆயில் அண்ட் கேஸ் லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து 1963 பிறகு அவங்க வந்தது தான் ஆக்சுவலாக. ஆனால் அந்த அவங்களுடைய அந்த வாணிபம், முத்து குளிக்கிற வாணிபம், மீன்பிடி வாணிபம், ஆரம்பத்தில் உள்ள அந்த பழமைகள்லாம் எதையுமே மறக்காமல் பல பழமையான விஷயங்கள், ஃபோர்ட், மியூசியம்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? பாருங்க, க்யூட்டாக இருக்குங்க படங்களை போகிறது. உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. டூரிஸ்ட்டும் வர்றாங்க, நார்மலாக போகிற பிரயாணிகள்லாம் வர்றாங்க. ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்குது பாருங்க. வந்துட்டு எவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு ஒரு 2 தடவை கொடுத்துட்டு இந்த கரையினால அக்கறைக்கு வந்து கரையிலேருந்து இக்கரைக்கு வந்து தண்ணியை கிழிச்சிக்கிட்டு படகு அப்படியே போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, இல்லை 3 to 5 நிமிஷம் தான். இறங்கி அதர் சைடில் பார்த்துட்டு அங்கே ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஏரியாவுக்கு போக வேண்டியது தான். சரியா? சின்ன ஒரு சேஞ்சுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போகும். சரியா? அங்கே அப்படியே போவோம். இங்கே நிறைய வெள்ளைக்காரங்க அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஓகேங்களா? நம்ம ஊர் மக்கள் தான் வந்து வேலை செஞ்சோமா, வீட்டுக்கு வந்தோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, அப்படியே குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டுற மாதிரி போய்டும். ஆனால் ஒரு வகையில் வீட்டில் இருக்கிறது செலவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்துடலாம். ஆனால் வெளியில் வந்தால் குறைவான செலவில் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த படகுக்கெல்லாம் பாருங்கள், வெறும் 2 திரஹம்ஸ். 2 தடவை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இல்லைங்களா? இங்கே ஒரு இது அப்படியே போகணுமா, வாங்க. நல்லா இருக்குங்க, நிறைய கூட்டம் வருதுங்க. மேபி இது அல் ஃபஹீதி ஃபோர்ட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அது அல் ஃபஹீதி ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடம் நினச்சேன். கடைசியில் அந்த ஃபோர்ட்டு மாதிரி தான் தெரியுது. இப்போ அந்த ஃபோர்ட்லாம் பாருங்கள். அந்த காலத்தில் இங்கே ஆண்ட மக்கள்லாம் வந்து இந்த அரண்மனைகளை, ஃபோர்ட்டெல்லாம் வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, ஊரில் திருவண்ணாமலை கோட்டை, செஞ்சி கோட்டையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கோட்டைகளை ஆக்சுவலாக டிஸ்ட்ராய் பண்ணாமல் அது ஒரு நேஷ்னல் ஆன்டிக் மாதிரி, ஒரு புராதன சின்னம் மாதிரி அதை அழகாக மெயின்டைன் பண்ணி எவ்வளோ க்யூட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஏரியாவுக்கு வந்தாலே ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. நம்ம வரலாறு வந்து உலகம் பூரா வேறு வேறு இடங்களுக்கு வேறு வரலாறு இருக்குது. ஆக்சுவலாக எங்கே போனாலுமே அந்த நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுறது அது என்னுடைய விருப்பம். ஓகேங்களா? இங்கே வாங்க, மிகப்பெரிய ஒரு போர்டு ஒன்று தோ வார்ஃபேஜுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக பாருங்க, க்யூட்டாக இருக்குது. ICL நல்லா க்யூட்டாக இருக்குங்க. சும்மா போய் பக்கத்தில் எடுப்போமா? அதை எவ்வளோ பெரிய ஒரு தோ பார்த்தீங்களா? மரக்கலன் கப்பலுங்க, செம்ம க்யூட்டாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? 2 நிற்கிது. ஒன்று ICL இப்போ சமீபத்தில் கிளம்ப போகிற போல இருக்குது. எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த சின்ன ஒரு மரக்கலன்லேயே ஒரு மாடிப்படி மாதிரி வச்சு மாடி பஸ் மாதிரி மாடி படகுங்க. பக்கத்துலேயே இந்த மாதிரி தான். ஆக்சுவலாக நல்லா லைட்டிங்லாம் போட்டு நைட் லைஃப் சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த கோட்டைக்கு உள்ளார போவோமா? அப்படி இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க, உள்ளார போய் கொஞ்சம் நேவிகேட் பண்ணுவோம். ரொம்ப நல்லாவே இருக்குங்க, க்யூட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி பொருள்கள், சின்ன சின்ன பொருள்கள், இங்கே சுவெனியர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தால் டூரிஸ்ட் வாங்கிட்டு போகிறதுக்கு விருப்பப்படுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது. நல்ல வாசம் வருதுங்க. சாம்பிராணிங்க பார்த்தீங்களா? சாம்பிராணிலே பல வகைகள் இருக்குது. இங்கே பாருங்க, நல்ல வாசம் வருது. பொஹர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அற்புதமாக இருக்குது. ஏரியாவே ரொம்ப நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. எல்லாருமே இருக்குது. இங்கே பாருங்கள், வண்ண விளக்குகள், வேலைப்பாடுகளோட கூடிய விளக்குகள் எல்லாமே. இங்கே எவ்வளோ வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்களா? சின்ன சின்ன வேலைப்பாடுகள் எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணிக்கிறாங்க பாருங்கள்.
சின்ன ஒரு ரிசப்டேக்கிள் மாதிரி பாத்திரம் மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்று பாருங்க ஒட்டகம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்தால் வாங்கிட்டு போகிறதுக்கு துபாய் ஒட்டகம். ஒட்டகத்தில் வேறு கலரு புதுசு புதுசுன்னு அழகாக இருக்குங்க. பூமா ஊர்லேருந்து வர்றவங்க, வெளிநாட்டிலேருந்து துபாய்க்கு வந்துட்டு போகிறவங்க இது இங்கே ஞாபகார்த்தமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இந்த கடைகள் வச்சுருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்களாம் இங்கே வந்தாங்கன்னு வச்சுங்களேன். நான் 2-3 விலாக் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். இந்த மாதிரி விலாகர்ஸ் நிறைய பேர் துபாய்க்கு வருவாங்க. துபாய்க்கு வந்துட்டு துபாயினுடைய ஞாபகார்த்தமாக நிறையா இதை எடுத்துகிட்டு போவாங்க, இந்த மாதிரி சோவனியர்ஸ். அவங்க வர்றப்போ ஜஸ்ட்டு ஒரு 5 திரகம் பொருளை நீ டாலராக பே பண்ணுறியா இல்லை திரகமாக பே பண்ணுறியா, அந்த கொஷினே கிடையாது, தேவையே இல்லை. ஆனால் அந்த கொஷினை கேட்பாங்க இவங்க. நான் திரஹம்ஸ் தான் பே பண்ணுறேன்னா 5 திரகம் ஒரு பொருளை கூச்சமே படாமல் 100 திரகம் சொல்லுவாங்க. ஆனால் தெரிஞ்ச விலாகர்ஸ் இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க, ஸ்கேம் பண்ணுவாங்க. தெரிஞ்ச விலாகர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமாட் ரேஞ்சுக்கு 5 திரகம்னா 2 திரகத்துக்கு கேட்பாங்க. ஜெர்மனிலேருந்து உள்ள ஒரு விலாகர் இருக்கார், பென் சம்திங். இப்போ சமீபத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சேனலில் அவரும் அந்த மாதிரி பேசி அவருக்கு விஷயம் தெரிஞ்சு, வெள்ளைக்காரங்களை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரில, நம்ம அண்டை நாட்டு சகோதரர்கள் நிறைய பேர் இங்கே இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பார்த்து சூதனமாக இருக்கணும், இல்லாட்டி ஆட்டாய் போட்டுருவாங்க. 5 திரகம் பொருளை 50 திரகம் இல்லை 100 திரகம் விற்றுருவாங்க. நம்ம மாதிரி ஆளுங்க இந்த மொழி பேசுனா, நம்ம ஹிந்தி மொழி உருது மொழி பேசினா பிரச்சனை இல்லை. வெள்ளத்தூள் ஆங்கிலம் பேசினா முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாங்க பாருங்கள், ஏரியாலாம் பார்த்தீங்களா? வாங்க அப்படியே போமா. கிங் பஜார் ட்ரேடிங் நல்லா இருக்குங்க. வாங்க சொல்கிறாங்க வச்சுட்டு நம்ம தொழுவை நம்ம இது பண்ணணும். அதுக்குள்ளார 1 ஹவர் பார்க்கிங் போட்டிருக்கேன். 1 ஹவர் கூட போயிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வாட்ஸ்அப்பில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஹோட்டல் இங்கே இருக்குங்க, ஓகேங்களா? கவர்மெண்ட் டர்க்கிஷ் ஸ்வீட்ஸ் பாருங்களேன். மேலே பார்த்தீங்களா, நாளைக்கு இந்த வண்டியை வெஹிக்கிளை சர்வீஸுக்கு போட்டுட்டு அந்த காலத்தில் அரசர்கள் வாழ்ந்த ஒரு இந்த நாட்டு ராஜா, இப்போ உள்ள ராஜாவுடைய தாத்தா வாழ்ந்த வீடை பார்க்கலான்னு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ பார்த்துட்டு இருக்கிறதும் அதே மாதிரியான ஒரு புராதனமான ஒரு அற்புதமான ஒரு பேலஸ் மாதிரியான அமைப்பு தான். பாருங்கள், இந்த அமைப்பே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்குது. எவ்வளோ மேமத்ஸ் பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குங்க. இதெல்லாம் இன்னும் அப்படி அழிக்காமல் தான் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இங்கே உள்ள அந்த கோரல் ரீஃப்ஸ்னு சொல்லுவாங்க, பவழப்பாறைகள், இந்த மாதிரி விஷயங்களில் செஞ்சு நம்ம நார்மலாக கட்டுறதை விட ஸ்ட்ராங்காக தான் இங்கே உள்ள விஷயங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. இன்னும் அழியாமல் பார்த்து தான் அழகாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா துபாயை பார்த்தா ஒரு சைடில் புர்ஜ் ஹலீஃபா, புர்ஜ் அல் அரபு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக ஒரு வெள்ளைக்காரங்களை, யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி பயங்கரமாக சுண்டி இழுக்குது. இன்னொரு சைடு பார்த்தா இந்த நாட்டினுடைய புராதன விஷயங்கள் எதையுமே அவங்க இழக்காமல் எல்லாத்தையுமே கன்சர்வ் பண்ணி பொருளை செலவு பண்ணி கன்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, பாதுகாத்து அந்த விஷயத்தையும் ஒரு ரெவென்யூவுக்கு சோர்ஸ் ஆக்கிடுறாங்க. டூரிஸ்ட்டுக்கு அட்ராக்ஷன் மாதிரி வச்சு பார்க்குறவங்க வியந்து. இப்போ நான் மற்றவங்களாம் வர்றாங்க, இங்கே உள்ள ரெசிடென்ட்ஸும் வர்றாங்க, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர்றாங்க. அவங்கெல்லாம் ஒரு அந்நிய செலாவணி ஆக்சுவலாக டாலர்ஸ் இங்கே உள்ளார கொண்டு வர்றாங்க ஆக்சுவலாக. ஸோ இது கன்சர்வ் பண்ணுறது மிக முக்கியம், அதையே ரெவென்யூ ஆக்குறது பயங்கரமான கமர்ஷியல் மைண்டு. அதனால தான் துபாய் இந்த அளவுக்கு ஒரு உச்சாணி கும்பல் இருக்குது ஆக்சுவலாக. பார்த்தீங்களா? யா, செம்ம சூப்பராக இருக்குங்க. வாங்க, இந்த சைடு இன்னும் 2 போட்ஸ் இருக்குங்க. இந்த சைடு இன்னும் 2 போட்ஸ் இருக்குது. டீப் சி அட்வென்ச்சர் ஆயிஷா 1 ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? வாங்க சைடில் போய் கொஞ்சம் கிட்ட நின்று நம்ம இது பண்ணலாம் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், வாவ், இதை பாருங்கள், உள்ளுக்குள்ளார தெரியுதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ளார பாருங்கள், புஃபே, உள்ளார சேர் போட்டிருக்காங்க, உள்ளார ஏசிங்க. ஆனால் நிறைய பேர் வின்டரில் என்ன பண்ணுவாங்க, மேலே அந்த மாடி இருக்குது பாருங்கள், மாடி மாதிரி டெரஸ், அங்கே வந்துடுவாங்க. அங்கே தான் வேடிக்கை பார்க்க முடியும். சரிங்களா? செமையாக இருக்குல்ல? அற்புதமான ஒரு ட்ரெடிஷ்னல் தோவ் க்ரூயிஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, DHOW தோவ் க்ரூயிஸ். நான் 4-5 தடவை போயிருக்கேன். ஆனால் எப்போ வந்தாலுமே போகணுங்கிற ஒரு ஆசையை உண்டாக்க ஒரு விஷயங்க தோவ் க்ரூயிஸ். ஆக்சுவலாக இது ஆரம்பத்தில் 120, 150, 120 திரம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இப்போ நிறைய போட்டி வர 29 திரம்ஸ் போன தடவை பார்த்தேன். 29 திரம்ஸ் புஃபேயோடு சேர்த்து. இந்த பார்த்தீங்களா, இந்த புஃபே இருக்குது பார்த்தீங்க, இந்த புஃபேலையும் சாப்பிட்டுக்கலாம். மேபி ஐட்டம்ஸ் கம்மியாக இருக்கும், உட்காந்து என்ஜாயும் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. பெரிய விஷயங்க இந்த மாதிரிலாம். சரிங்களா? வாங்க அப்படி போமா,
வாங்க. இந்த ஏரியா நான் நினச்சி வந்ததை விடவும் ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க. ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. இங்கே உள்ள கோட்டைகள், ஃபஹீதி ஃபோர்ட், அது இதுன்னு அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸோடு வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே போயிட்டு இந்த ஏரியாவில் நிறைய ஃபுட் கோர்ட்டு, அது மாதிரி சின்ன சின்ன ஃபுட் கோர்ட்டு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. துணி கடை ஒன்று இருக்குங்க. இங்கே உள்ள துணி கடை நல்ல ஒரு நல்ல வாசம் வருதுங்க. இது எல்லா இடத்துலையும் சாம்பிராணி போட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இங்கே பாருங்க சின்ன சின்ன இந்த மாதிரி சுவெனியர்ஸ். துபாயில் உள்ள பல விஷயங்கள். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள், சுவெனியர்ஸ், கீ செயின், புர்ஜ் கலீஃபா. ஓகேங்களா? பல விஷயங்கள் கீ செயின் வடிவில் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளார காஷ்மீரி பிளாங்கெட்டாக, காஷ்மீனா 100%. சரிங்களா? பல தரப்பட்ட துணிகள். இங்கெல்லாம் நம்ம நம்மளை மாதிரி உள்ள ஆளுங்கள், இந்தியன்ஸ், ஏஷியன்ஸ் எல்லாம் வேறு இடத்துல போய் வாங்கிட்டு போயிடுவோம். இந்த இடத்துல நம்ம மெயினாக வந்து பார்க்க வர்றதே என்னென்னா இந்த இடத்தினுடைய ஆம்பியன்ஸு. இது எவ்வளோ ஒரு புராதனமான ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக. இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க வரோம். சரிங்களா? மற்ற விஷயங்கள் இங்கே வாங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இங்கே வாங்கினா தலையில் மிளகா அரைச்சிருவாங்க ஆக்சுவலாக. ஏகப்பட்ட காசு சொத்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். அது தேவையில்லை. இந்த இடத்துக்கு வர்றது வந்து இந்த இடத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக. சரிங்களா? அந்த அழகாக தான் இப்போ நம்ம ரசிச்சிட்ருக்கோம். வாங்க. ஹாட் சிப்ஸாங்க. போக போக போயிட்டு நின்றுக்கிட்டே இருக்குங்க. வந்த வழியில் திருப்பி போனோம். பார்க்கிங் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பியும் பார்க்கிங் எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் போடணும். சூப்பராக இருக்குங்க. சூப்பராக சிறப்பாக இருக்குது. இங்கே வாங்க. இந்த ஏரியா ஒன்று வந்துருச்சு. இங்கே நீங்கள் பாருங்கள். வாவ்னு தான் சொல்லணும். அங்கங்கே வரப்போ ஒரு நின்று பார்க்குற மாதிரியான அமைப்பு இங்கே நிறைய நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. கொள்ளை அழகோட கூடிய துபாய் இது, அப்படி தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், கோட்டை முரட்டு கோட்டை மாதிரி இருக்குங்க. பாருங்கள், மேலே தான் கோட்டையோட அமைப்பு அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த இடத்துல நம்ம நிற்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு கொடுக்குது. பக்கத்துலேயே கடலுங்க. ஓகேங்களா? இங்கே ஏகப்பட்ட மரக்கலன் படகுகள். சரிங்களா? செம்ம சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸ். வேறு லெவல். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த நாட்டுக்காரங்கள வெள்ளைக்காரங்க நிறைய பேர் வர்றாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம மக்களும் கொஞ்சம் வெளியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நிறைய புதிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா? பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டு மாதிரி அழகாக வச்சு பழமையை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அந்த ஃபீலிங்கை கொடுக்குறதுக்காக என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. சரியா? நல்லா டீலாம் இங்கே சூப்பராக இருக்குது. டென்ட் ஜுமைராவா டீ கடை மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க. சரிங்க, அப்படியே வந்தாச்சு இவ்வளோ தூரம். இது பெர்ஃப்யூம் கடையான். உள்ளுக்குள்ளார என்னென்ன கடை வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, நல்லா க்யூட்டாக இருக்குது. நம்ம அப்படியே திரும்பிடும். ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே திருப்பியும் படகத்துறைக்கு போயிட்டு நம்ம பனியாஸ் போட்டை பிடிக்க வேண்டியதான். சரிங்களா? வந்தாச்சுங்க. அதர் ரெண்டில் இங்கே அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஏரியா வந்து போய்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், செம்ம சூப்பராக நல்லா அப்படியே போகணுன்னு சொல்லிட்டு இழுக்குது நமக்கு. நம்ம முடிக்கலான்னு பார்க்குறேங்க. பாருங்கள், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக. இது நைட்டுக்கு போக நல்லா சூப்பராக ஒரு நல்ல ஜூபிலண்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு ஹாப்பனிங்காக இருக்கிற ஏரியான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான இடங்கள் ஆக்சுவலாக ஓப்பன் ஸ்பேஸில். ஹியூமிடிட்டி இல்லைன்னா, டெம்பரேச்சர் அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. வாங்க. ஓகே, ஆயிடுச்சுங்க. வந்த வழியை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோம். ரெடியாக ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. வேறு நம்ம வந்து போட்டு வந்து எந்த இடத்துல பனியாஸ் போட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க கிளியராக சொல்லிவிடுவாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஓகே கைஸ், பாருங்கள், நீட்டாக அப்படியே போயிட்டே இருக்குங்க. பட் இந்த கோட்டை எங்கே போனாலும் இந்த கோட்டையினுடைய தொடர்ச்சி, ஃபஹீதி ஃபோர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோட்டையினுடைய தொடர்ச்சி இருக்குது. அதுக்கு கீழே நிறைய கமர்ஷியல் செட்டப் மாதிரி வச்சு பூலாக நல்லா வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. சரிங்களா? நல்லா வந்து ஒரு அற்புதமான ஒரு சின்ன சின்ன பர்ஸ்லாம் பார்த்தீங்களா, 5 திரகம் ஆகலாம். இங்கே பாருங்கள், 5 திரம்ஸு நல்ல கலர்ஃபுல்லாக வேலைப்பாடுகளோடு கூடிய அழகான பர்ஸு. எத்தனை தொங்குது பார்த்தீங்களா? நல்லா ஜிகின்னு ஊரில் உள்ள மாதிரி நல்லா தூங்குது ஆக்சுவலாக. நல்லா சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, நல்ல வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த அபயான்னு சொல்லுவாங்கல்ல, புர்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சூப்பர் க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலாக. நல்லா வாசம்லாம் செம்ம தூக்கலாக இருக்குங்க. வாங்க. ஓகே கைஸ், அப்படியே போனால் போயிட்டே இருக்குது.
நம்ம அப்படியே முடிச்சுக்கிட்டு நம்ம திரும்புவோம். சரிங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சரி, நம்ம ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் வந்தால் மறந்துட வேண்டியதான் இருக்கிற டிராஃபிக்கில். ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக வர்றதுக்குள்ளாரே போதும் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய்ட்டுலாம் வர இருந்தால் மறந்துடணும் இந்த தேராவில் பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு. அதனால் ஆஃபீஸ்லேருந்து முடிச்சுட்டு டேரெக்டாக இங்கே வந்தேன். அதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வர்றதுக்கு. சரிங்களா? சரி வாங்க, முடிச்சாச்சு. நம்ம அப்படியே கிளம்பி திருப்பியும் அதர் சைடுக்கு போய் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீடியோ எப்படி இருக்குங்க? பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சேனலோட லிங்க்கு கொடுங்க. இன்னொரு நல்ல சூப்பரான கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை அடிக்கடி மீட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ கைஸ். Have a fantastic day ahead. Peace.